எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ் வெஞ்சர்ஸ்ல இருந்து கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்ல துடியலூருக்கு அடுத்து என்ஜிஜி காலனிலேருந்து வந்தீங்கன்னா இடிகரை ஜெம் என்க்ளேவ் அந்த லொகேஷன்ல தான் நம்ம இருக்கிறோம். ஒரு அழகான 2 BHK ஹவுஸ் வந்து சேலுக்கு வந்திருக்கு. இந்த வீட்டுக்கு இன்னொரு வழியா வந்து நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணலாம். கோயம்புத்தூர் சத்தி ரோட்ல சரவணம்பட்டிக்கு அடுத்து கீரநத்தம் அத்திப்பழத்துலேருந்து லெஃப்ட் வந்தீங்கன்னா இடிகரை அப்படிங்கிற ஏரியாவில் ஜெம் என்க்ளேவ் அப்படிங்கிற ஒரு லேஅவுட்ல தெற்கு பார்த்து சைட்ல கிழக்கு பார்த்து கட்டியிருக்கக்கூடிய ஒரு அருமையான 2 BHK சிம்ப்ளக்ஸ் ஹவுஸை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீட்டை பத்தி இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2.5 சென்ட்ல 900 ஸ்கொயர் ஃபீட்ல அழகா கட்டியிருக்கக்கூடிய இந்த வீட்டோட எக்ஸ்டீரியர் எலிவேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. ஒரு எந்த ஒரு இடத்துலையும் வந்து கசகசப்பே இல்லாம ஒரு அட்டகாசமான ஒரு ஒரு ப்ரொஜெக்ஷன், ஒரு டெக்ஸ்சர் பினிஷிங்கு, ஒரு டார்க் கலர், ஆரஞ்சு கலர். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வீட்டோடைய ரைட் சைடு டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேசர் கட்டிங்ல வந்து ஒரு கிரில்லு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்சர் பினிஷிங்கே கோல்டன் கலர்ல பண்ணியிருக்காங்க. ஒரு காங்கிரீட் ப்ரொஜெக்ஷன் கொடுத்து அதுல லைட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு ஃப்ளவர் டிசைன் எல்லாம் கொடுத்து எலிவேஷன் அருமையா கொடுத்துருக்காங்க. கேட்டோடைய கலர் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. கேட்டோட கலர், அதுல வரக்கூடிய இந்த லேசர் கட்டிங் டிசைன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த அழகான வீட்டுக்கு இந்த கேட்டே வந்து ஒரு இன்னும் அழகா வந்து கூட்டி காட்டுது. அந்த பெயிண்டிங் அவ்வளவு அழகா இருக்கு. ரேம்ப்ல இருந்து கார் பார்க்கிங் ஏரியாக்குள்ள கேட் ஓபன் பண்ணி போகலாம். கார் பார்க்கிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கார் வந்து ஒரு செடான் டைப் கார் வந்து பெரிய காரே வந்து நிறுத்திக்கலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 17/8 வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங் ஏரியா வந்துருது. கார் பார்க்கிங் ஏரியாவோட வால் டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் ஸ்டோன்ல ஒரு ஃப்ளவர் டிசைனோட வர்ற மாதிரி அழகா பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்குங்க. அந்த கலர் வந்து பிஸ்கட் கலரா ஐவேரி கலரான்னு ரெண்டு சேர்ந்த மாதிரி பாக்குறதுக்கு ஒரு டீசென்டான ஒரு கலர்ல இருக்கு. அதே மாதிரி அந்த கிரீன் கலர் டெக்ஸ்சர் பினிஷிங் பட்டர்ஃபிளையோட ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் ஏரியால. 4 இடத்துலயுமே வந்து ஸ்பாட்லைட் வந்துருது. கார் பார்க்கிங் ஏரியால அவுட்டர் ஸ்டார் கேஸா வருது. இந்த வீட்டுல அவுட்டர் ஸ்டார் கேஸ்ல இருந்து மேல வந்து நீங்க ஓப்பன் டெரஸ்க்கு போய்க்கலாம். அதே மாதிரி கார் பார்க்கிங் ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் போட்டிருக்காங்க. அது ஒரு டீசென்டா அந்த வால் டைலுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு வந்து கம்ப்ளீட் காம்பவுண்ட் வால் வந்துருது. தெற்கு பார்த்து சைட்ல ஈஸ்ட் பார்த்து பண்ணியிருக்கறனால உங்களுக்கு இந்த 3.5 feet வந்து இந்த ஃபோயர் ஏரியா கொடுத்து மெயின் டோர் வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் வந்து 5 feet லென்த் கொடுத்துருக்கு. அதுல உங்களுக்கு 1.25 அடிக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்ச் விண்டோ வந்துருது கிளாஸோட. 3.5 அடி வந்து டோர் ஓபன் வந்துருது. டோரோடைய ஃப்ரேமு, டோரோடைய ஷட்டர் ரெண்டுமே வந்து டீக் பினிஷிங்ல கொடுத்துருக்கு. ஆன்டிக் லாக் கொடுத்துருக்கு. நல்ல பிராண்டடான ஐட்டத்துல வந்து லாக் போட்டிருக்காங்க. வீட்டோட என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள போற போது வந்து பாத்தீங்கன்னா கிரானைட் வந்து உங்களுக்கு ஒரு சிட்டிங் ஏரியா, சிட் அவுட் ஏரியா மாதிரி கொடுத்து அதுல கிரானைட் லே பண்ணிருக்காங்க. உள்ள லிவிங் ரூம், பெட்ரூம் பத்தி எல்லாம் விரிவா பார்க்கலாம் வாங்க. வீட்டோட மெயின் டோர் ஓபன் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா வீட்டோட லிவிங் ரூம் வந்து பாத்தீங்கன்னா 16/16 அளவுல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கு. டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4/2 டைல்ஸ் வந்து லே பண்ணிருக்காங்க. சூப்பரா வந்து டைல்ஸ் வந்து 4/2ல நல்ல டிசைன்ல வந்து டைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. டிவி பேனல், பூஜா ரூம் எல்லாமே வந்து பக்காவா வந்து இன்டீரியர்லயே வந்து உங்களுக்கு வந்து பண்ணிருக்கு. அதே மாதிரி லிவிங் ரூமோடைய சீலிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் வந்து நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணி லைட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து டபுள் கலர் பெயிண்டிங் கலர்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்பாட் லைட் எல்லாம் கொடுத்து ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. லிவிங் ரூம்ல 2 விண்டோ வந்துருது வித் MS கிரில்லோட. UPVC ஓப்பன் டைப் வந்து மஸ்கிட்டோ நெட்டோட வந்து உங்களுக்கு போட்டிருக்கு. ஸோ லிவிங் ரூம் வந்து நல்லா ஸ்பேசியஸா இந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரியே நல்லா இருக்கு. அதே மாதிரி லிவிங் ரூமோட லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா 10/11 சைஸ்ல வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கு. கிச்சனுடைய வால் டைல்ஸ் வந்து ரூஃப் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வால் டைல்ஸ் வந்து லே பண்ணிருக்காங்க. லாஃப்ட் எல்லாமே வந்து கம்ப்ளீட் இன்டீரியர்ல வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஏரியா எல்லாமே வந்து பக்காவா கொடுத்துருக்கு. உங்களுக்கு கடப்பா ஸ்டோன் போட்டு அதுக்கு டோர் லாக் போட்டு உங்களுக்கு ஸ்டோரேஜ் எல்லாம் வந்து நல்லா மல்டிபிளா இருக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்கு. உங்களுக்கு கிச்சன் டேபிள் டாப் எல்லாமே வந்து ஒரு ஸ்டீல் கிரே கலர்ல கிரானைட் வந்து லே பண்ணிருக்கு. லைட்டிங் பாயிண்ட், செல்ஃப் ப்ரொவிஷன் எல்லாமே வந்து கிச்சன்ல பக்காவா இருக்கு. கிச்சன்ல இருந்து ரைட் சைட்ல உள்ள என்ட்ரானிங் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 16/10ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்துருது. மாஸ்டர் பெட்ரூம்ல 2 விண்டோஸ் வந்து MS சேஃப்டி கிரில்லோட வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. நல்லா வாஸ்து பிரகாரம் இந்த விண்டோ வந்து அமைச்சிருக்காங்க. ஒரு டார்க் அண்ட் லைட், அதாவது ப்ரௌன் அண்ட் லைட் ப்ரௌன், இந்த 2 கலர்ல வந்து பெட்ரூம்க்கு வந்து கலர் பெயிண்டிங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட் ஏரியாவே வந்து அந்த கம்ப்ளீட் இன்டீரியர்ல வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டோர் ரூம், அந்த வார்ட்ரோப் வந்து உங்களுக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூம்ல வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. நீங்க திங்ஸ் எல்லாமே இதுல ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அட்டாச் பாத்ரூம், டாய்லெட் வந்து உங்களுக்கு இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல வந்து UPVC வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் கொடுத்து உங்களுக்கு பாத்ரூம் வந்து அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கு. ஸோ இந்த வீட்டோட ஸ்மால் பெட்ரூம் பத்தி பார்த்துடலாம்.
லிவிங் ரூம்ல இருந்து டைரக்டா நீங்க வந்து இந்த வீட்டோடைய ஸ்மால் பெட்ரூம் வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பெட்ரூம் டோர் எல்லாமே வந்து வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் போட்டிருக்கு, ஆன்டிக் லாக் யூஸ் பண்ணிருக்கு. இந்த ஸ்மால் பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா டார்க் ப்ளூ அண்ட் லைட் ப்ளூல வந்து பீகாக் ப்ளூ வந்து யூஸ் பண்ணி அதுக்கு லைட் கான்ட்ராஸ்ட் ப்ளூ வந்து யூஸ் பண்ணி வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. 10/11 வந்து இந்த ஸ்மால் பெட்ரூம் வந்து வந்துருது உங்களுக்கு. இதுலயே வந்து உங்களுக்கு வார்ட்ரோப், லாஃப்ட் ஏரியா எல்லாமே கம்ப்ளீட் இன்டீரியர் பண்ணி கவர் பண்ணியிருக்காங்க. எம்எஸ் கிரில் வித் யூபிவிசி ஓப்பன் டைப் விண்டோ, ஸ்லைடிங் டைப் விண்டோ வந்து மஸ்கிட்டோவோட போட்டிருக்காங்க. உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. டைல்ஸ் கம்ப்ளீட் வால் வரைக்குமே வந்து டைல் லே பண்ணிருக்காங்க. சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாம் வந்து நீங்க வீடு வாங்குற பட்சத்துல எல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ வீட்டோடைய கம்ப்ளீட் பெயிண்டிங், ரூம் சைசஸ், எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் ஒர்க்கு, இன்டீரியர் ஒர்க்கு எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கு. வீட்டோட எக்ஸ்டீரியர் சொல்லவே வேண்டியதில்லை, ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த வீட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா 48 லட்ச ரூபா வருது. இந்த வீட்டோட விலை லேண்ட் ஏரியா வந்து 2.5 சென்ட்ஸ் வருது. பில்டப் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா 950 ஸ்கொயர் ஃபீட் வருது. ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி வந்து இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து கோயம்புத்தூர்ல மேட்டுப்படை ரோடு, சத்தி ரோடு பக்கத்துல, சரவணம்பட்டி, துடியலூருக்கு பக்கத்துல உடனடியாக குடியேற மாதிரி வீடு வந்து ஈஸ்ட் ஃபேசிங்ல பார்த்துட்டு இருக்கீங்களோ, அது ஃபுல் ஃபர்னிஷ்டோட பார்த்துட்டு இருக்கீங்களோ, அவங்களுக்கு இந்த வீடு ரொம்ப சூட்டபிளா இருக்கு. கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு நம்மளுடைய இந்த வீட்டை வந்து இன்னைக்கே புக் பண்ணுங்க. தேங்க்யூ.